எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணாமலை ஒரு பக்கம் ஏக்க ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸா இருந்தாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகே. விஜய் சாரு ஒரு பக்கம் அரசியல் வந்து அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுன்றாரு. எனக்கு என்னன்னா, இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியலனாலும், ஒரு கன்டென்ட்டுக்காக என்னென்னவோ பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க போய் விஜய் சார்ட்ட பேட்டி எடுத்த மாரியும், என் தலைவன் அண்ணாமலை கிட்ட பேட்டி எடுத்த மாரியும், இவங்களே இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்களே ஒரு கன்டென்ட்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, தலைவர்கள் வந்து ஏன் பொறுமையா இருக்காங்கன்னா, அவங்க வந்து மக்களை வந்து நல்ல வழி கொண்டு போணும், மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்காங்க. இந்த யூடியூப் சேனலும் சரி, எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தெரிஞ்சால் பேசுங்க, உண்மையை பேசுங்க. இப்போ ஏடிஎம்கிலேருந்து இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, பேட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய சேனல், நியூஸ் சேனலில் பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன். ஏடிஎம்கேல வந்து அந்த தலைவர் கூட எனக்கு மரியாதை இல்லை, அது இல்லைன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தளபதி விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி அந்த பேட்டி கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, சரி ஓகே, ஒரு 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 ஆதரவோட, ஒரு விசுவாசத்தோட மக்களுக்காக பண்ணிடுறேன். அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தோன்னே இவங்களுக்கு என்ன தான் தெரியும் தெரில, அவங்க ஒன்றா போய் ஜாயிண்ட் வச்சுக்கணும், அவங்க ஒன்றா போய் ஜாயிண்ட் வச்சுக்கின்னு அவங்க ஒன்றா இது பண்ணணும். ஏங்க, நான் வந்து பிஜேபியில் மாவட்ட கலைப்பிரிவு மாவட்ட துணைத் தலைவராக இருந்திருக்கேன். சரிங்களா? என் பூர்வீகம் வடசென்னை ராயபுரம். சரிங்களா? எல்லாருமே எல்லாருக்கும் வச்சோம். அண்ணாமலை சார் இருக்க வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து பிஜேபியில் பொருளாளராக இருந்தார், சதாசிவம்னு சொல்லிட்டு. எங்கள் அப்போ வந்து எங்களோட மாவட்ட தலைவர் வந்து கிருஷ்ணகுமார் சார். அவர் இருக்கும்போது அண்ணாமலை வராரு. அவர் கிருஷ்ணகுமார் சார் வந்து இது பண்ணோம், அது பண்ணோம், அது பண்ணோம், அது பண்ணோன்னாரு. அண்ணாமலை சார் வர வரைக்கும் எல்லாமே பண்ணோம். எதுக்கு பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கோம், ஒரு விசுவாசமாக இருக்கோன்னா அதுக்கு விசுவாசமாக இருக்கணும். இப்போ அண்ணாமலை சார் வெளியே வந்தோன்னே நான் அந்த இந்த கட்சிக்கு எதுவுமே நான் போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. சரிங்களா? இப்போ எங்கள் தலைவர் வந்து கட்சி தனியாக ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவர் ஜெயிக்கிறாரு, இது பண்ணுறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அண்ணாமலை பிடிக்கும். அதனால நான் அண்ணாமலையை வந்து ஓகே, அவர் பண்ணார்னா ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏடிஎம்கில் இருக்கீங்கன்னா ஏடிஎம்கில் இரு, தாவேக்கால இருக்கீங்கன்னா தாவேக்கால இரு, டிஎம்கில் இருன்னா டிஎம்கில் இரு. 5 வருஷத்துக்கு காற்று எந்த பக்கம் வேணாலும் சாத்தும். காற்று எந்த பக்கமும் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காற்று பக்கம் பின்னாடி சுற்றாதீங்க. சரிங்களா? விசுவாசமாக ஒரு இடத்துல இருங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. எப்போவுமே மாறாதீங்க. இது வந்து அந்த லேடிக்கு சொல்லலை நான். ஐயோ, இதோட இன்னொருத்தர் இருக்கார், தனுஷ் மாறி அவர் பேர் ஸ்டார்ட்டில் மாரின்னு ஒன்று வரும். அவர் வந்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்கிறதா உண்மைன்ற மாதிரி பேசுவார் யூடியூப்பில். ஏன்னா அவர் கேமரா வச்சுருக்காரு, யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு. அவர் பேசினா வச்சுங்க, அவர் தான் உண்மைன்ற மாதிரி பேசுவார். நான் ஒன்று கேட்குறேன், தெளிவாக போய் பேட்டி எடு. தைரியம் இருக்கு, நீ யூடியூப் சேனல் வச்சுருக்க, ப்ரெஸ்ஸுன்னு சொல்லிக்கிற, யூடியூப் சேனல் இருந்தால் ப்ரெஸ்ஸுன்ற, போய் பேட்டி எடு. பேட்டி லைவாக போடு. ஏன் அந்த தைரியம் உனக்கு இல்லை? ஏன் நீயே கேமரா வச்சு நீயே ஏன் பேசுகிற? அவங்க தொண்டரில் போய் பேட்டி எடு, அவங்கள எல்லாரையும் போய் பேட்டி எடு. கட்சியில் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னா பிரச்சனை, பேட்டி எடு. நானும் தான் அப்படி தான் பண்ணுவேன். உன்னை நீ பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக எந்த தலைவனையும் வந்து கேவலமாக பேசாத. புரியுதா? இது வந்து யாருக்குமே நல்லதில்லை. யார் வந்து யாருக்கு நீங்கள் பப்ளிசிட்டி ஆகணும்னு நினச்சாலும், நீங்கள் ஒரு ஒன்றுத்தில் இறங்கி நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் அதில் இறங்கி ஃபேஸ் பண்ணுங்கள். அதிக பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்கள். போய் லைவாக பேட்டி எடுங்க. எந்த தலைவனை பார்க்கணுமோ பாருங்கள். பார்க்க முடியலையா, அவன் தொண்டனை பார்த்து பேட்டி எடுங்க. இது இப்படி இது இப்படின்னு லைவாக சொல்லுங்கள். யூடியூப் சேனலில் எவனோத்த பார்க்குறான், நம்ம என்ன வேணால் பேசலாம், வாய் இருக்குது, பல் இருக்குது, என்ன வேணால் பேசலான்லாம் பேசாதீங்க. சரிங்களா?
எனக்கு நான் இந்த மாதிரிலாம் யூடியூப்லாம் வந்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதும் கிடையாது. எனக்கு ஆதங்கமாக இருக்குது. அவன் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சு என்னென்னவோ பேசுகிறான். ஒரு தலைவன் வந்து குடும்பத்தை விட்டு மக்களுக்காக போராடுறான்னா, என் தலைவன் அண்ணாமலை இல்லை, எந்த தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், குடும்பத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஏன் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா? அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா? அதையும் விட்டு ஒரு தலைவன் மக்களுக்காக வரானா, அதை யூடியூப் சேனலில் போட்டு இவர் இப்படி அவர் இப்படி இப்படின்னு பேசாதீங்க. நியாயமாக லைவாக எடுத்து லைவாக போடுங்க. அது மக்கள் வந்து இப்போ தெளிவாக இருக்காங்க. மீடியாவில் மக்கள் பக்கா தெளிவாக இருக்காங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சு தெளிவாக இருக்காங்க. அரசியல்னா என்னன்னு எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவன் மூடிக்கின்னு அவன் வந்து உண்மையாக போட்டால் போடு. உன் மூஞ்ச காட்டாத. உன் யூடியூப் சேனலில் உன் மூஞ்ச காட்டாத. இப்போ என்னையும் கேட்கலாம், நீ ஏன்ப்பா உன் மூஞ்சியை காட்டான்னு கேட்கலாம். நியாயம்தான். என் ஆதங்கம் நான் சொல்கிறேன். நான் நினச்சா கேமரா வச்சு லைட் வச்சு எல்லாமே பேசலாம். புரியுதுங்களா? எவனும் அதுமாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பண்ணிங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், அண்ணாமலை வர வரைக்கும் எவன் என்ன வேணால் பேசலாம். அவர் வந்தார்னா அவன் தெரிச்சு ஓட போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது சரிங்களா? அவர் வந்து எப்படின்னா சுனாமி மாதிரி அலை அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது என்னைக்கு பொங்குன்னு தெரியாது. பொங்குச்சின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் கூட இருக்க மாட்டீங்க சரிங்களா? அன்றைக்கி அதே பேசுகிறவன் வாயெல்லாம் வேறு மாதிரி பேசும். உண்மையாக பேசுங்க, உண்மையாக இருங்க. போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல சரிங்களா? வச்சுட்டுமா?